Hello friends, welcome to Kitchen2Plate. Hey guys, இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவோட 25வது வெட்டிங் ஆனிவர்சரி. இன்னைக்கு அவங்களுக்காக நம்ம லவ் ஷர்பத் செஞ்சு கொடுக்க போகிறோம். லவ் ஷர்பத்தா அப்படின்னா என்னன்னு தானே கேட்குறீங்க? மொஹபத் கா ஷர்பத்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். இது டெல்லியில் ரோட் சைடில் ஃபேமஸான ட்ரிங்க். ஒரு பாத்திரத்தில் ரோஜா இதழ்களை சேர்த்து வெந்நீரில் ஊற வச்சிடலாம். சட்டுன்னு சேமியாவையும் ஜவ்வரிசியும் தனித்தனியாக வேக வச்சுக்கலாம். சேமியாவும் ஜவ்வரிசியும் வெந்ததுக்கப்புறம் தனித்தனியாக வடிகட்டிக்கலாம். எங்கள் பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டைம் டெல்லிக்கு போகும்போது ஆக்ராவை விசிட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி மொஹபத் கா ஷர்பத் தான் குடிச்சாங்களாம். அதனால தான் சர்ப்ரைஸை நம்ம செய்கிறோம். பீட்ரூட்டை சரசரன்னு சீவி ஒரு சின்ன துண்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச ரோஜா இதழ்களையும் இதில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சி விழுது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இதை ஒரு பவுலில் வடிகட்டிட்டு இது கூட நம்ம வேக வச்ச சேமியாவையும் ஜவ்வரிசியும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். ஜென்ரலி ரோட் சைடில் செய்கிறது எப்படின்னா, நிறைய பச்சை பால் சேர்த்து அதில் ஐஸ் கட்டி நிறைய சேர்த்து கொஞ்சமாக ரூஅப்ஸா ஊற்றி வாட்டர்மெலனை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து கிளாஸில் கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் செய்யும் போது கொஞ்சம் மாடரேஷன்ஸோடு செய்யலாம். இப்போ வாட்டர்மெலன் சின்ன துண்டு போட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பெரிய பவுலில் நம்ம வீட்லேயே செஞ்ச கண்டன்ஸ்டு மில்க்கு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துண்டு இது கூட வீட்லேயே செஞ்ச ரூஅப்ஸா சிரப்பும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நைட்டே ஊற பொத்த பாதாம் பீஸுன்னு கொஞ்சம் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும், அதையும் இதில் சேர்த்து ஊற வச்ச சேமியாவையும் ஜவ்வரிசியையும் இதில் சேர்த்து வடிகட்டின தண்ணியையும் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்ச பாலை நிறைய இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச வாட்டர்மெலனை எல்லாத்தையும் சேர்த்து குடிச்சு பாருங்க, திவாமிரதமாக இருந்தது. இதை எடுத்துகிட்டு போய் என் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்கும்போது எங்கள் அம்மா கண்ணில் தண்ணி, எங்கள் அப்பாவோட வாயில் ஒரே சிரிப்பு. அப்புறம் சொல்கிறாரு, ஆக்ராவில் தாஜ்மஹாலில் நின்று ஃபோட்டோ எடுத்து தம்மா ஞாபகம் வருது அப்படின்னு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.